இரண்டாவது தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் அழைத்தார். எல்லாரும் கூடி ஜபிக்கும் போது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். மூன்றாவது யாரது? எஸ்ரா. இல்லை, எஸ்ராவும் தன் மக்களும் போதகனாகவும் மக்களாகவும் கூடி ஜபித்தார்கள். கர்த்தர் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். அதே போல் யோசபாத் ராஜா அழைப்பு விடுவித்தா, மக்களெல்லாம் சேர்ந்து ஜபித்தாங்க, மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். அப்படின்னா அந்த உபவாசங்கள்லாம் ரொம்ப நாள் உபவாசம் இல்லை, ஒரு நாள் அப்படி தான் உபவாசித்தாங்க. அந்த உபவாசம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜனங்கள் எல்லோரும் ஏகமாய் ஒருமனப்பட்டு ஜபிக்கும்போது கர்த்தர் மிகப்பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்தார், மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார், அந்த தேசத்தில் சமாதானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்படின்னா சபையானது ஒரு அறிவிப்பை கொடுக்கும்போது சபையில் இருக்கிற மக்கள் அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கவனித்து அந்த அழைப்புக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அதுதான் உங்களுடைய வெற்றி. இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வெற்றி அல்ல, யோசபாத்தின் வெற்றி அல்ல, சாமுவேலின் வெற்றி அல்ல, இல்லை நியாயாதிபதியின் வெற்றி அல்ல, எஸ்ராவின் வெற்றி அல்ல, அது ஜனங்களுடைய வெற்றி. அல்லேலூயா. அப்போது உபவாசம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனை ஃபோக்கஸ் பண்ணி இல்லை, ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து தேவனிடத்தில் நிற்கும்போது தேவன் பதில் செய்கிறார். அல்லேலூயா. யுத்தமானால் யுத்தம் செய்கிறார், சமாதானம் வேண்டுமானால் சமாதானத்தை கொடுக்கிறார், எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறார், இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அப்போது இங்கே பார்த்தோம், நம்ம எல்லாருமே டீமாக ஜெபம் பண்ணுறதை பார்க்க முடியும். அதே போல் எல்லா உபவாச ஜெபத்துக்கும் பதில் வருதா அப்படின்னு பார்த்தா வரமாட்டேங்குது. கவனிங்க, எல்லா உபவாச ஜெபத்துக்கும் பதில் வரமாட்டேங்குது. காரணம் புரியல. நிறைய போராடி இருப்போம் சில விஷயத்துக்காக, ஆனால் அந்த போராட்டத்துக்கு நமக்கு பதில் கிடைக்கல. வாசிக்கலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் வியாதியா இருந்தபோது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது, நான் உபவாசத்தினால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் ஜெபம் என் மடியிலே திரும்ப வந்தது. என்னப்பா இது? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணா ஜெபம் மடியில் திரும்ப வருதான். ஜெபம் என்ன பண்ணுதான்? மடியில் திரும்ப வருது. அப்படின்னா என்ன இது? ஆண்டவரே, நான் உபவாசம் போட்டால் என் மடியிலே திரும்ப வருதா? என்ன அர்த்தம்? அது என் ஆத்துமா வேற உபத்திரப்படுத்தினேன், என் ஜெபம் என் மடியில் திரும்ப விழுந்துருச்சு. நிறைய ஜெபங்களுக்கு பதில் வரல, புரியல. நீங்கள் என்ன காரியத்துக்காக உபவாசம் போட்டீங்க? பக்கத்து வீட்டுக்கு உங்களுக்கு சண்டை, ஆண்டவரே 2ல் 1க்கு தீர்வு உண்டாக்கிருங்க. இல்லை, என் வீட்டுக்காரர் அடங்கவே மாட்டேங்கிறாரு, அதுக்கு ஒரு தீர்வு உண்டாக்குங்க. என் பிள்ளைகள் அடங்க மாட்டேங்குது. அப்படிலாம் நம்ம உபவாசம் போட்டிருப்போம். சிலதுக்கெல்லாம் நமக்கு பதிலே வரல. அதுக்கு பதிலாக எல்லா ஜெபமும் மடியிலே விழுந்துருச்சு. அது புரியல. ஏன் அப்படின்னு பார்த்தா, இப்போது நம்ம சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்கள் சைடு ஒரு நீதி இருக்குது. இங்கே இருக்கிறவங்க யாராவது நான் பண்ணது ஏதாவது ஒரு வேலையை தப்புன்னு ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்குவீங்களா? யாரும் ஒத்துக்கிறது இல்லை. நான் பண்ணதெல்லாம் கரெக்டு, அவங்க சைடில் அவங்க பண்ணது கரெக்டு. உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவங்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் பண்ணதெல்லாம் கரெக்டு, நான் பண்ணதெல்லாம் கரெக்டு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா யாரும் அவங்க தப்ப என்ன பண்ணுறது இல்லை, ஒத்துக்கிறது கிடையாது. எல்லாமே மகா பரிசுத்தவான்கள். சுயநீதியெல்லாம் இங்கே எடுபடாது. அப்போ நீங்கள் உபவாசி ஜோம் பண்ணுறீங்க, கர்த்தர் பார்ப்பார். அவங்க ஒரு வேளை ஜோம் பண்ண அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் நீதியாக இருக்கிறேன். இங்கிருந்து ஒரு ஜபம் போகுது உபவாசத்தோட, ஆண்டவரே நான் நீதியாக இருக்கிறேன், எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. மேலே கர்த்தர் பார்ப்பார். அவர் என்ன பண்ணுவார்? ஆளுக்கு 2 வச்சு அனுப்புவாரா? மேலேருந்து கர்த்தர் பார்ப்பார். எதை வச்சு தீர்ப்பார் அப்படின்னா, வேதம் தான் நமக்கு அளவுகோல். இந்த வேதம் இருக்குது பார்த்தீங்களா, அவருடைய நியாய தீர்ப்பு நாளில் எந்த சட்டத்தை வச்சு நியாயம் தீர்ப்பார்னா, நம்மக்கிட்ட இருக்க வேத புஸ்தகத்தை நியாயம் தீர்ப்பார். நீங்கள் நினச்சிக்காதீங்க, அம்பேத்கர் எழுதி குத்து வச்சு பண்ண மாட்டார், இங்கிலாந்து சட்டத்தை வச்சு இங்கே என்ன பண்ண மாட்டார், நியாயம் தீர்க்க மாட்டார். இந்த வேதம் தான் நியாயம் தீர்க்கும். அப்போது இந்த வேதத்தின்படி நீங்கள் நடந்திருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா, அதை பார்த்துட்டு தான் அவர் அதுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா அந்த ஜெபம் மறுபடியும் திரும்ப மடியிலே விழும்.
சரியாக இருந்தால் தான் அதுக்கு என்ன வரும்? பதில் வரும், இல்லைன்னா வராது.